கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். இந்த 19ஆம் அதிகாரம் லேவியராகம் வாசிக்கும் போது ஆண்டவர் அவர் பேரை சொல்லிட்டே இருக்கிறார். நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் கர்த்தர். தேவன் அவரை ஒரு இடத்த நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை உறுதியாய் சொல்லுகிறார். வேதம் சொல்லி இருக்கிறது, பழிக்கு பழி வாங்காதீங்கப்பா. யாராவது நமக்கு விரோதமா எழுந்து செஞ்சாலும், நமக்கு தீங்கு செஞ்சாலும், நம்ம மனசுல பழிக்கு பழி, அந்த வெஞ்சன்ஸ் இருக்கக்கூடாது. மன்னிப்பு சொல்லி, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மன்னிப்பின் அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடியது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவ அன்பை வெளிப்படுத்தக்கூடியது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விட்டு கொடுக்கக்கூடியது. நமக்குள்ள அந்த கேரக்டர், இன்னர் கேரக்டர் பில்டிங், நம்முடைய உள்ளான நம்முடைய வாழ்க்கை அது மேம்படும்படி சொல்லி இருக்கிறார். யாரையும் பழிக்கு பழி வாங்கக்கூடாது. ரெண்டாவது, உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாயாக. இன்னைக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் பொறாமை. நல்லா ட்ரெஸ் பண்ணி போனா அது பொறாமையா பாக்குறது உண்டு. பக்கத்துல நல்லா பெரிய வீடு கட்டிட்டாங்கன்னா பொறாமை. அண்ணன் தம்பிக்குள்ள பொறாமை. எதுக்குங்க? எதை கொண்டு போக போறோம்? யாரும் மிச்சமாவும் கொண்டு போக போறது இல்லை, யாரும் சொச்சமா வச்சுட்டு போறதும் இல்லை. அவரவர்களுக்கு இந்த பூமியில கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அவர்தான் சாப்பிட முடியும். மற்றவங்க சாப்பிட்றாங்கன்றதுக்காக நம்ம சாப்பிட முடியுமா? முடியாது. மற்றவங்க வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? முடியாது. அது அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் வாழ்கிறார்கள். எனக்குரிய வாழ்க்கையை நான் வாழும்படி தேவன் எனக்கு என்ன கற்பித்திருக்கிறாரோ அதை தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையா இருக்கணும். ஸோ யார் மேலேயும் பொறாம வேண்டாம். இந்த நாள்ல நான் இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துல போய் அது தியானமா இருக்கட்டும். உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நமக்கு பசின்னு இருந்தா அடுத்தவங்களுக்கும் பசின்னு இருக்குங்க. நமக்கு ஆகாரம் தேவை என்றால் அடுத்தவர்களுக்கு தேவை. ஸோ நம்ம சாப்பிட்டது மற்றவங்களுக்கும் அந்த சாப்பாடு தேவை. நமக்கு இருக்க ஒரு இடம் வேணும்னா அடுத்தவங்களுக்கும் இடம் வேணுங்க. அவர்களுக்கு வாழ்வதற்கு வழி செய்வேங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சுகம் வேணும்னா மற்றவங்களுக்கு அந்த ஆரோக்கியம் சுகம் வேணுங்க. அவர்களுக்கு நம் பயிற்றுவிப்பேங்க. எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லி இருக்கிறது, நான் கர்த்தர். இந்த 3 குவாலிட்டி, பழிக்கு பழி வாங்காம, பொறாம கொள்ளாம, நம்மை நாம் நேசிப்பது போல பிறரையும் நேசித்த அன்பு கூற இந்த நாளினுடைய நல் சிந்தனையாக, வாழ்க்கையினுடைய பழக்கமாக எடுத்து தேவனுடைய கையில் நம் வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். நான் கர்த்தர். கர்த்தர் என்றால் அவருடைய கேரக்டர், அவருடைய கிருபை, அவருடைய நித்தியம், அவருடைய சிருஷ்டிப்பு, அவருடைய வல்லமை, அவருடைய ரட்சிப்பு, இது எல்லாமே அவர் நாமத்துக்குள்ள இருக்குது. அந்த தெய்வம் நம்மோடு கூட இருப்பார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த புதிய நாளில நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையில நாங்கள் பிழைக்க வாழ நீர் ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்க. உங்க தெய்வீக பிரசன்னம், உங்க தெய்வீக ஆளுகை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தாங்கும்படி ஜெபிக்கிறேன். எங்க வாழ்க்கையில யாரை பற்றி பழிக்கு பழி வாங்கக்கூடாது ஆண்டவரை. யார் மேலும் பொறாம இல்லாதபடி ஆண்டவரே, எங்களை நாங்கள் நேசிப்பது போல பிறரே நேசிக்க கிருபை தாங்க. உமக்கு பயந்து வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.